ஆமா கை குலுக்கல் மணி. சரி அண்ணே, இதான் தமிழ்ல அகராதி படிச்சிருக்கணும். அகராதி படிச்சிருக்கேன். ஆமா ஆமா. இன்னொரு கோயிலுக்கு வெளியில கைத்த கட்டி தொங்கிட்டு. ஆமா, அந்த மணிக்கு பேர் என்ன? என்னது? கைத்த கட்டி தொங்கிட்டு. ஆமா, தொங்கும் மணி. ஆலய தொங்கு மணியா? என்ன பிடிச்சிருக்காங்க. சரி, அப்புறம் அந்த கோயில் பூசாரி பொருளுக்கு மேடம் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு சொல்லக்கூடிய காவல்துறைகளுக்கு டென்ஷன் சாண்டியா குடிக்கி. ஏய் சாண்டடி சாண்டடி மோதேவி நம்ம படுதா படிச்சதுக்குள்ள அப்படியே சொல்லி கொடுத்தாங்க. கோயில் பூசாரி பொருளுக்கு கடமை கண்ணியம் கட்டுப்பாடு சொல்லக்கூடிய காவல்துறைகளுக்கும் சபகம் எனது நாடகுழு சொல்லும் நன்றி. இந்த வணக்கம் 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 வணக்கம். அருமையான நாட ஆரம்பிச்சாச்சு. ஒப்பட வழியா வந்தாச்சு. ஆமா ஆமா. எல்லாம் என்ன பண்ணணும் என்ன பண்ணணுங்கிற எல்லாம் படுத்து தூங்க போயிட்டு வா. டேய் டேய் மூதேவி டேய் கண்டா எல்லாத்தையும் இல்ல அப்படி டயத்துக்கு கொண்டுட்டு வரணும். மட்டும் உடனே தக்காளி வண்டியில ஏத்திட்டு வந்தா எல்லாம் படுத்து தூங்க சொல்றேன். அந்த பொம்பளை கண்டாதான் எனக்கு எரிச்ச மச்சராவே வருது. விடியறதுக்குள்ள உன்னை கோழி க்ளோஸ் பண்ணிடுறவா. வந்தோட தக்காளி கிலோ எவ்வளவுன்னு கேக்குது. எங்களை வந்தா தக்காளி விற்கிற மாதிரி தெரியுது. விடிய விடிய இதே சொல்லல எடுக்கா ஒரு எல்லாத்துக்கும் எல்லா சூழ்நிலையும் அமைஞ்சிருமா? அது என்னைய பார்த்து பப்புகாரனை பார்த்து கேட்கறேன்னு தோணி இருக்கு பாருங்க. ஐயோ தும்பு செடியிலங்கிறேன் தொங்க சொல்றியாக்க. அருமையான ஆனா யூடியூப் சேனல் வேற வந்திருக்குது. ஓடிது. சரிண்ணே சரிண்ணே சரிண்ணே. சரி சரி. ஆனா யூடியூப் சேனல் வந்திருக்குது. என்ன என்ன ஏபி குணசேகரன் யூடியூப் எல்லாம் எடுக்கிறேன். ஆனா காசு கேட்டாதான் இல்லைன்ற. சரி அப்புறம் தட்டாலும் ஆனா வந்து ஆத்தால வணங்கிட்டு அப்புறம் பேச வேண்டியெல்லாம் பேசுவான். என்னங்கிற? ஆமா ஆமாங்க. வீட்டிற்கு நாயகியே வேண்டிய வரங்கள் காத்தருளும் உலகிலே தாயே மீனாட்சி அம்மா அப்பாவத்தின் வாழ்வின் தாயே மீனாட்சி அம்மா வேப்பமர்கள் சூழ வேப்பமர்கள் சூழ காத்தருளும் உலகிலே தாயே தாயே காலகட்டம் மாறிட்டு வருதுனே. காலகட்டம் மாறி போதா? ஆமாண்ணே உண்மையே காலகட்டம் மாறல. இது என்ன மாசம்? ஆவணி மாசம் தானே. அடுத்தது புரட்டாசி. அடுத்த மாதிரி அடுத்த வருஷத்துல ஆவணி புரட்டாசின்னு வந்துட்டு தான் இருக்கும். அப்படி வந்து நாகரிகம் தான் மாறி விட்டது. நம்ம தான் மாறிட்டு மாறிக்கிச்சோம். ஏழு தெரியுமா காலம் மாறி ஏன்னா உண்மையுமே அந்த காலத்து பெண்களுக்கு இந்த காலத்துக்கு போய் ஏகப்பட்ட வித்தியாசம் இருக்குதுன்னு. என்ன வித்தியாசம் கேளு. அந்த காலத்து பெண்கள் உண்மையுமே 4 மணிக்கெல்லாம் ஏஞ்சிருவாங்க. 4 மணிக்கு ஏஞ்சு புருஷன் காலை தொட்டு கும்பிட்டுட்டு சரி அடுப்ப பத்த வைப்பாங்க. அப்படியா? எந்த பொம்பளை 4 மணிக்கு ஏஞ்சு அடுப்ப பத்த வைக்கிற சத்தியம் பண்ணி பார்ப்போம். கையை தூக்கு பார்ப்போம். ஒரு பொம்பளை சத்தியம் பண்ணாது. ஏன்னா 2:30 புருஷன்கார ஏஞ்சிடுறேன். ஏன்னா நைட்டு குடிக்கவே கூடாதுன்னு 2 உள்ளு சாப்பிட்டு இருப்பேன். சரி சாப்பிட்டு 2 மணிக்கு தலைவலி எடுத்துரும். 2 மணிக்கு தலைவலி. அப்பதான் பொண்டாட்டி கலை போய் நைஸியா பிடிப்பேன். என்னன்னு பொண்டாட்டி கலை பிடிச்சா கேட்பான் பாரு. பொண்டாட்டி கேட்க என்ன இளவு மச்சர் காலங்காலத்தனை காலை பிடிக்கிறேன் அப்படின்னு அதுக்கு அது சொல்லி அவன் சொல்லி பாரு. ஒண்ணு நடி நைட்டு 2 உள்ளு சாப்பிட்டேன். சரி தலை இன்னும் ஒண்ணுக்கு சரி அந்த 100 காசு ஒரு 100 ரூபா ஒரு கட்டிங் மட்டும் போட்டுக்கிறேன் அப்படின்னு. சரி அந்த கட்டிங்க போட்டு வருவாங்க. ஆமா அப்படி இருக்க மாட்டேன். கூட 4 பேர்ல சேர்த்து கூட்டி போயிருவேன். கூட 4 பேர் கூட வர பேர்ல சொல்லாங்க பாரு.
மச்சான் கட்டி குடிக்காத சும்மா வீச்சு அடிச்சாப்புல இருக்கான் ஒரு கோட்டை போடு அப்படின்னு உசி பேத்தி விட்டுறது சரி உசி பேத்தி அதை குடிச்சிட்டு குட்டி விட்டு எங்கிட்டு கிடக்காருன்னு தெரிய மாட்டேங்குது ஏன்னா உண்மையிலே அப்படிதான் காலம் மாறி போச்சு ஏன்னு கேளு ஏன்னா செல்லு வந்துருச்சுன்னு இப்ப அப்படியா செல்லுல 2 வகையான செல்லு இருக்குது எப்படி ஒன்னு பட்டன் செல்லு ஒன்னு ஆம்பளை செல்லு ஒன்னு பொம்பளை செல்லு அப்படியா ஆம்பளை செல்லு என்ன தெரியுமா என்னது ஆம்பளை செல்லு தான் பட்டன் செல்லு அப்படியா அந்த ஆம்பளை செல்ல பேசுறவங்க பாத்தீங்கன்னா சரி ரொம்ப சத்தமா தான் 10 பேர் கூட்டம் நின்றுட்டாங்கன்னா ஆண்ட்ராய்டு போன்லாம் கேள்விப்பட்டிருக்கேன் எதுனடா ஆம்பளை போனும் பொம்பளை போனும் சொல்லி வேற பொம்பளை சொல்லி ஆம்பளை போன்ல பேசுறாங்க எப்படி தெரியுமா பிடிக்கிற சும்மா கூட்டமா 10 பேர் இருந்தாங்கன்னா வச்சுக்க சரி அந்த கூட்டத்துல ஹலோ ஹலோ யாரு யாரு சாலையா தலப்பா சாலையா சரி சரி ஓகே சாலை அப்படி சொல்லி சத்தமா பேசுவாங்க ஆனா இப்ப டச் செல்லு அப்படி கிடையாது அப்படியா அதே பொம்பளை செல்லு சரி தடவுற செல்லு எப்படி நைட்டு 10 மணி மேல தான் செல்லு ஆன் ஆகும் அப்படியா அந்த செல்லு அந்த காதுல வச்சு இந்த புள்ளையாட்ட பேசுவாங்க பாரு நம்மளுக்கே எரிச்ச மச்சரா இருக்கும் எப்படி புள்ளையாட்ட பேசுவாங்க பாரு ஆமா ஹலோ 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 யாரு நான் துர்கா பேசுறேன் ஐயோ யூடியூப் வருது ஹலோ ஹலோ யாரு துர்கா துர்கா எஸ் எங்க சொல்லுடா டார்லிங் எங்கடா எங்க நான் நாடகத்துக்கு வந்துட்டேன்டா போனேன் என்ன விட்டுட்டு நானே சகலிங்க வந்திருக்கடா சரி சரி சாப்பிட்டியாடா செல்லம் சாப்பிட்டேன்டா நீ சாப்பிட்டியா நீ சின்னதான் நான் திம்பேன் என்னடா சொல்ற என்ன சாப்பிட்டேன் நானா பரோட்டாடா பரோட்டானே பலேஸ்வரத்தினாலே பரோட்டான்னு சொல்லுவேன் அப்படின்னு அப்படி பொம்பளை போயிட்டு அப்படி நர்வஸா பேசுவாங்க அட தெரிஞ்சா தெரியாம அவன் அப்பங்கார அவனோட அப்பங்கார போன் எடுத்துட்டான்னு வச்சுக்க போனது நம்பரை பார்ப்பேன் பாரு என்ன போன் நம்பரை பார்ப்பேன் பொம்பளை பிள்ளை பேசுனா அடுத்து அவங்க அப்பன் பேச பாரு ஹலோ ஹலோ ஆறுமா ஆறுபா ஹலோ ஹலோ தனபால் இருக்காரா தனபால கட்டாளி வெடி கட்டாளி மேல அப்படி போன வைப்பாங்க ஆனா நம்மளால குளிச்சுட்டு அப்பதான் சட்டியோட ஒரு ஈர சட்டியோட ஆமா வந்து செல்ல எடுத்து பார்ப்பேன் அவன் ஆளு போன் பண்ணிருக்கேன் அந்த ஆள் போன் பண்ணிருக்கேன் அந்த போன் நம்பர் பார்த்தோன்னே உனக்கு ஒரு சந்தோஷம் ஹலோ ஹலோ சொல்லுடா டார்லிங் என்னடா கால் பண்ணிருந்தேன் ஒண்ணு இல்ல நீ என்ன பேசாதடா உங்க அப்பா போன் எடுத்தாரு எனக்கு கோத்தாங்கம்மான்னு வைக்கிறேன் அப்படி பேசுறது அப்ப நம்மளும் பதில் ஒரு சொல்லுவேன் பாரு நீ கவலையே படாத அடுத்த ஆடி 2ஆம் தேதிக்குள்ள கல்யாணம் க்ளோஸ் பண்ணிடுறேன் ஏன்னா காதல் காட்டி பித்த தாய்தாப்படி கொண்ட அளவுக்கு உலகம் காலம் மாறி வந்துருச்சு அப்படி ஏன்னா அப்படி அந்த காலத்துல ஒரு நாகரிகமா இருந்துச்சு காலம் உண்மையுமே ஏன்னா உண்மையிலே பெண்கள் காலங்காத்தால ஏற்றி வீட்டு வாசல சாணியை கரைச்சு போட்டு நெத்தியில 1 ரூபா காசு குங்குமம் போட்டு வச்சுட்டு சரி 16 முளை சுங்குடி செல பின்னாடி கொசு வச்சு கட்டிட்டு வருவாங்க அப்படியா இப்ப அப்படி இல்ல அப்படியா எதுக்கு தெரியுமா பின்னாடி கொசு வச்சு கட்டுறாங்க முன்னாடி கொசு வச்சு கட்டினா சன்னதியை மறைக்கும் அப்படியா நேத்து வந்து குடிய கெடுத்தேன் இன்னைக்கு வந்து குடிய எடுக்கிறேன் ஏன்னா அது மாதிரி சேலை கட்டிட்டு வருவாங்க பார்க்க நாகரிகமா இருக்கு அந்த காலத்துல தெருவுல மஞ்சள் பூசி அப்படி நடந்தவங்க மகாலட்சுமி மாதிரி இருக்கு ஆனா இப்ப அப்படி இல்ல சரி செருப்பு ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்காங்க செருப்பு ஐக்கிள்ஸ் தானே சரி என்ன இளவு மனுஷன் நம்ம என்ன தான் கண்டேன் ஐக்கிள்ஸ் தமிழ்ல விரிவா கண்டா தெரியுமா என்னது ஐனா மேல மேலையா ஹீல்ஸ்னா மலை மலை இப்ப இருக்குதா ஆமா அடடே ஐயோ அவர் பார்த்த வேலையா சரி அது சும்மா சொல்றாரு ஐக்கிள்ஸ் அது ஐக்கிள்ஸ் இன்னொன்னு கண்டுபிடிச்சிருக்காரு பாரு என்னது பேண்ட் அதுக்கேத்த மேட்ச் அதுக்கேத்த பேண்ட் என்ன பேண்ட் தெரியுமா அது என்ன லெகின்ஸ் அந்த பேண்ட் தமிழ்ல ஒரு பேர் வச்சிருக்காங்க என்னன்னு தொடவட்டி பேண்ட் சரி தொடவட்டி பேண்ட் அந்த பேண்ட போடுறவங்க பார்க்கணுமே போட்டு அந்த பேண்ட் தெரிஞ்சா தெரியாம தண்ணில நடந்துருச்சுன்னா வச்சுக்க அந்த பேண்ட் அப்படியே காமிச்சு கொடுங்க எப்படி அந்த பிள்ளைக்கு எந்த அளவுக்கு கிண்டக்கால் இருக்குதோ எந்த அளவுக்கு குன்றி இருக்குதோ அதெல்லாம் அப்படியே அந்த பேண்ட் காமிச்சு கொடுக்கும் சரி இழுத்துக்க உங்களை தான் சொல்றேன் ஏன்னா ஐயோ ஆயா அந்த அம்மாவை எழுப்பிடும் ஏன்னா தூக்குற எழுப்பிடும் இப்பதான் நாட ஆரம்பிக்குது அதவங்களும் வந்து உட்காந்துறேன் படுத்துருச்சு பாரு எல்லாம் படுத்துருச்சு என்ன நினைச்சா திருவிழா தானே ஐயோ ஏன்னா அப்படி ஏன்னா வயிறு முட்டை சின்ன முட்டை இங்க வந்து படுத்துறது அது அங்க நாடகத்தை பார்க்க வர்ற சந்தோஷத்தை பார்க்கணுமே எப்படி தெரியுமா எப்படி அங்க நாடகத்துக்கு பாய ஒரு பொம்பளை தான் பாய் எடுத்து வரும் சரி மீதி 3 பொம்பளை சும்மாதான் வரும் என்ன போன அவன் பாயில நம்ம உட்காந்துக்கலாம் அப்படின்ட்டு ஏன்னா மண்ணில போட்டா அழுக்காயிரமா காலையில யாரு போய் துவைக்கிறது யாரு போய் அலசறது அங்க வீட்டுல இருந்தே சொல்லுவாங்க பாரு ஏ இந்தடி குப்பாயி பாய்
அங்க வார மிருகங்காரன் மிருகத்தை பிடிச்சது ஐயா இந்தாடி துர்கா அங்க வார மிருகங்காரன் வந்துட்டா பெட்டியை புடிச்சிட்டாங்க ஓப்பா பாக்கெட்ல விஷயம் இருக்குது எதுக்கு சேல பயப்பட நீ இருக்கறதுல இருக்க சேல ஏன்னா அப்படி பேசுவாங்க அப்படி பேசி பெட்டிக்காரர் வந்தாரு பெட்டியை புடிச்சிட்டாரு அப்படிலாம் பேசுறது ஆனா அந்த பப்படுகாரர் வந்தாம என்ன சொல்லுவாங்க ஏன் பப்படுகாரர் வந்தாடி வாங்கடி உன் வீட்டுல ஆறு மாடு மேய்ச்சவங்க என்ன சொல்றது அப்படிதான் என்ன ஒரு மரியாதை எங்க தக்காளி வண்டி உட்கார்ந்து 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 உன்னை வச்சுதான் நான் ஓட்டணும் என்னை பார்த்து அந்த கல்வி கட்டுப்பட்டிய கிளை வீட்டுக்கு போ அப்புறம் இருக்கிறது உனக்கு ஏன்னா அப்படி காலம் உண்மையுமே அப்படி காலம் மாறிட்டு வந்திருக்கு நாகரிகம் மாறி போச்சு ஏன்னு கேளு இப்ப ஊர்ல தேர்தல் வைக்கிறேன்னு வச்சுக்க எதுக்கு தேர்தல் வைக்கிறாங்க மேடம் எதுக்கு குடும்பம் ஊர் நல்லா இருக்கணும் ஊர்ல பொங்க வச்சு வரணும் சந்தோஷமா இருக்கணும் சொந்தக்காரங்களா கூப்பிட்டு கிடா வெட்டி பொங்க வச்சு அப்படி ஆரவாரம் பண்ணி சந்தோஷமா இருக்க வேண்டிய திருவிழா வச்சாங்க ஆனா இப்ப மாலை போடுவாங்க பாத்தியா அடுத்த கார்த்திகை மாசம் வந்து மாலை போடுவாங்க நல்லா ஆம்பளை தான் மாலை போட்டாங்க எது தெரியும் மாலை போட்டாங்க குடிய மறக்கணும் குடும்பம் நல்லா இருக்கணும் எந்த கஷ்ட கஷ்டம் நம்மளுக்கு கஷ்ட கஷ்டம் வரக்கூடாதுன்னு ஆம்பளை மாலை போட்டாங்க ஆனா இப்ப பொம்பளை கிளம்பிச்சு ஓம் சக்தி பராசக்தி எல்லாம் மஞ்சள் சேலை சேப்பு சேலை கட்டிக்கிட்டு டூரிஸ்ட் வந்து குத்தாட்டம் போட்டுட்டு போறது எப்படி இங்க இருந்து பத்தியோட தான் போகணும் அப்புறம் மாரியாத்தா இதுலயா இருக்கு எப்படி மாரியாத்தா இருக்கு அது அந்த கோயிலுக்கு போறத பாக்கணுமே பழனிக்கு போகாத பாரு சரி அவங்க போறத பாக்கணுமே போறது இங்க இருந்து இப்ப நம்ம ஊர்ல கிளம்புறாச்சுக்க இந்த மணப்பாறை வழியா தானே போவீங்க இங்க இருந்து மணப்பாறை போறோம்னா எப்படி சத்தம் போட தெரியுமா எப்படி கந்தனுக்கு அப்படி போவாங்க அதே மணப்பாறை விட்டு ஒரு 10 கிலோமீட்டர் தாண்டி போட்டுமே அய்யலூர் 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 அப்ப பாடுவாங்க பாரு எப்படி கந்தனுக்கு அரோகரா குமரனுக்கு அரோகரா வேலனுக்கு அரோகரா அரோகரா இந்த பழனிமலை அடிவாரத்துக்கு போயிருவாங்க மூணாவது நாள் அந்த பழனிமலை அடிவாரத்துல போய் பாட ஒரு பாட்டு எப்படிதான் அந்த பாட்டை யாரு கண்டுபிடிச்சானே தெரியல கந்தனக்கு அரோகரா குமரனுக்கு அரோகரா பக்தியோட போயிட்டு முருகன் நக்க கூப்பிடுறது கேட்டா ஆனா யாருக்கு தெரிய மாட்டேங்குது முருகன் தான் நம்மள கூப்பிடுறாரு எதுக்கு பஞ்சாமிரதம் இது பண்ணதே பஞ்சாமிரதம் நடக்குது அதுக்கு முருகன் தான் கூப்பிடுறாரு ஏன்னா அப்ப உண்மையிலே காலகட்ட பாடிட்டு போறது ஏன்னா உண்மையிலே புருஷ முன்னாடிகளா வச்சுக்க அவங்க சண்டை உண்மையிலே புருஷ முன்னாடி சண்டையோட மருமக சண்டை மாமியா சண்டை தான் ஓவர் ஆகி போச்சு அப்புறம் புருஷன் என்னதான் தெரியல 1000 2000 சம்பாதிச்சு உடனே வீட்டுல கொடுத்தாலும் வீட்டுல மரியாதை கொடுக்கணுமே ஐயோ அப்பதான் காலை வாசப்படியில எடுத்து வைப்பேன் அது பொண்டாட்டிக்காரி சொல்லும் பாரு எங்க புள்ள காலை கடிச்சு விட்டா பேக்க கடிச்சு விட்டா தாலி அத்து விட்டேன் அரிசியில பருப்புல சோப்புல அரிசியில அப்படி புரிஞ்ச என்னதான் ஒண்ணு என்னதான் கஷ்டம் கட்சி பெட்ரோல் இல்லாம இது இல்லாம அவன் வீட்டு வாசல்ல அப்பதான் காலை எடுத்து வைப்பேன் சரி அப்பதான் அவன் நினைப்பேன் பாரு சிவன் என்ன பழனிமலை பஸ் ஸ்டாண்ட்லயே படுத்து இருந்திருக்கலாம்டா உனக்கு புரிஞ்சிருச்சா இல்ல ஐயோ அண்ணே அலட்சணே உள்ள இருந்து பரவாயில்ல வேலை பாக்குறேன் சரி விடு ஏன்னா அப்படி ஏன்னா உங்களுக்கு புருஷன் முன்னாடி காலம் அது மாதிரி பாயிட்டு இருக்குன்னு அப்படி இந்த புதுசா கல்யாணம் பண்ணுவாங்க பாரு அவங்க எல்லாம் வண்டியில போறத வச்சு தெரிஞ்சு போடலாம் மக்கள் நாள் போவாங்க பாரு மறு வீட்டுக்கு அந்த வண்டியில போறத பாக்கணுமே எப்படி அது போறத பொண்டாடிக்காரி சொல்லும் பாரு எங்க அந்த திவ்யா விட்டுட்டு போனோம்னா ஆறு அடிங்க திவ்யா விடு ஏன்னா அப்பதான் பாப்போமா பாக்கணும் புருஷன் கூட கட்டி இப்படி இறுக்கி அடைச்சுக்கிட்டு போறது மைக்கா அப்படி சொல்லுனே யார புடிச்சு இறுக்கி அடைச்சுக்கிட்டு போறது அதே புதுசா கல்யாணம் வச்சுக்க அவன் 8 மணிக்கு தான் எழுந்திருப்பேன் ஆனா அந்த புதுசா கல்யாணம் வச்சு காலைல விடிய காத்தால எழுந்து பாத்திரத்தை விளக்குறது அதுக்குள்ள டீ போட்டுச்சுன்னா இவன் காப்பித்துல கொட்டுறது மூஞ்சி காரில வதக்குன்னு போனா கூட நக்கிட்டு போவேன் ஐயோ அமிர்தம் முடி அப்படின்னு புதுசா கல்யாணம் அதே ஒரு புள்ள பெத்தோட வண்டியில போவேன் புள்ள வந்து டேங்கு மேல உட்கார்ந்து சரி அந்த புள்ளைய ஒட்டி இப்படி உட்கார்ந்துருப்பேன் ஒட்டாமி பொண்டாட்டி பாவம் உனக்கு கட்டின பாவத்துக்கு அன்னைக்கு ஒரு நாள் பாவம் ஒருத்தன் பொண்டாட்டி இண்டிகேட்டர்ல தூக்கிட்டு போறா இப்ப யாரு ஆல்ரெடி பொண்டாட்டி தானே அந்த இன்னொரு சகல ஏன்னா அப்படி காலம் போயிட்டு இருக்குது ஏன்னா குடும்பம் நல்லா இருக்குன்னு வச்சுக்க 2 விஷயம் இருந்தா போதுனே ஒரு சந்தேகப்படக்கூடாது கேப்பார வச்சு கேட்க கூடாது 2 மட்டும் இருந்தா வச்சுக்க என்ன குடும்பம் நல்லா இருக்கு எந்த சந்தேகம் வராது அப்படி குடும்பம் நல்லா சந்தோஷமா இருக்கு அப்படி வளவல்ல பேசுற வாய் கேடு பெத்தா உடம்புக்கு தான் எல்லாத்துக்கும் தான் கேடு அப்படினால அருமையான கொண்டிருக்காங்க அருமையான முட்டு வச்சு பூ வச்சு மூட்டையிலே போற உள்ள
கட்டுக்கட்டு நிற்கிறண்டி உச்சத்தில நாடு உள்ள என்னோட கதலையும் நான் சொல்லாம சொல்லுறண்டி துர்கா உன்னோட சிரிப்புத்தான் என்ன கொல்லாம கொள்ளுதடி அங்கே இனிப்பே இங்கே இனிப்பே எங்கே இனிப்பே ஆதனக்கோட்டை அருள்மிகு ஸ்ரீ மீனாட்சி அம்மன் கோயில் திருவிழா முன்னிட்டு கருப்பியான்பட்டி அமைந்திருக்கும் ஸ்ரீ கருப்படியான்பட்டி அமைந்துள்ள ஸ்ரீ மீனாட்சி அம்மன் திருவிழா முன்னிட்டு அட்டியரவு சரியா 10 மணி கோயில் முகம் வந்திருக்கும் மன்னா சிங்கார் கதையில் ஸ்ரீ பொன்னர் சங்கரின் நாடகம் நேத்து போன நாடகமா கோயில் வந்திருக்கும் மன்னா சிங்கர்கள் காதல் கம்பி நடமாக ஸ்ரீ பாண்டிச்சாமியின் காதல் கம்பி நாடகம் இருக்கிறது. நாடகத்தை நடிக்கிறார்கள் தமிழகத்தில் இங்கு சென்றால் வெற்றி முடிச்சு கொண்டு வரும் யூடியூப் புகழ் பெற்ற அருமை ஜன்னன் அன்பு சகோதரர் பாசமிகு கையாட்டி சேர்ந்த ஏபி குணசேகரன் உண்மையில் வெள்ளச்சாமி காத்துக் கொண்டிருக்கிறார். கலைவாணி தான் பெற்ற இரு பிள்ளை மனம் கொண்ட கல்யாண மனவாளனே கலைவாணி தான் பெற்ற இரு பிள்ளை மனம் கொண்ட கல்யாண மனவாளனே வேல முகத்தோடும் வேத முகத்தோடும் மனவரை வள வந்த கனடாதே கலைவாணி தான் பெற்ற இருபிள்ளை மனம் கொண்ட கல்யாண மனவாளனே. நபரசனாகி தேனிச கோயில் சொல்லக்கூடிய அருமை அக்கா அன்பு சகோதரி எனது பாசமிகு கையாட்டை சேர்ந்த அபிதாசி பெருமொழியில் வெள்ளையமாக சொல்லி கற்றுக் கொண்டிருக்கிறார். அச்சு பல செவப்பா இந்த அத்தமாக செவப்பா ஒரு வெள்ளக்கார பொண்ணு இந்திய வந்தால உள்ள கண்டு சிவப்பா அச்சு பல செவப்பா இந்த அத்தமாக சிவப்பா ஒரு வெள்ளக்கார பொண்ணு இந்திய வந்தால உள்ள கண்டு சிவப்பா
நல்ல சவப்பா இந்த அத்த மக சிவப்பா ஒரு வெள்ளக்காரன் பொண்ணு இந்திய வந்தாலும் உன்னை கண்டு திகப்பா வாழ்விச்சு மன்னன் வசன போய் சொல்லக்கூடிய அருமை என்ன அன்பு சொல்ற பாசமிகு என் குடும்பத்தை கெடுத்த அருமை நான் கையாட்டி சேர்ந்த கையாட்டி அறிவர் லட்சம் பேரை சேர்ந்த அலெக்ஸ் பாண்டியன் சேதுபதி மற்றும் பாண்டி மாளிகை காட்டிக் கொண்டிருக்கிறார் என்னருகில் நீ இருந்தால் இயற்கை எல்லாம் சொல்லலுவதே உன்னருகில் நான் இருந்தால் உலகம் எல்லாம் மாறுவதே என்னருகில் நீ இருந்தால் இயற்கை எல்லாம் சொல்லலுவதே உன்னருகில் நான் இருந்தால் உலகம் எல்லாம் மாறுவதே உங்களை விடுவிடும் சிறுகைக்கும் சிதைக்கூடிய அருமை தம்பி அந்த பாசமிகு லட்சப்படி சேர்ந்த அப்புராட்சி உறவுகளில் ஜல்லிக்கட்டு காலை அடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார் ஆறுமணி கணபதி ஆறுமணி கிளேரிசு பாட்டுக்கு பெறா இவருக்கு பண்ற சொல்லக்கூடிய அருமை அண்ணன் இருந்த பாசமிகு கோயில்பட்டி சேர்ந்த ஜெயச்சந்திரபுரங்களில் ஆறுமணி பின் பாட்டு இதோ என் தெய்வம் முன்னாலே நான் ஒரே ஒரு புன்னகைகள் கண்டேனே இதோ என் தெய்வம் முன்னாலே நான் ஒரே ஒரு புன்னகைகள் கண்டேனே பாசமுள்ள பார்வையிலே கடவுள் வாழ்கிறான் அவன் கருணைக்குள்ள நெஞ்சினிலே கோவில் கொள்கிறான் இதோ என் தெய்வம் முன்னாலே நான் ஒரே ஒரு புன்னகைகள் கண்டேனே பார்வையிலே கடவுள் வாழ்கிறான் அவன் கருணை கொண்ட நெஞ்சினிலே கோவில் கொள்கிறான் இதோ எந்த தெய்வம் முன்னாலே நான் ஒரே ஒரு புன்னகையில் கண்டேனே பார்வையிலே கடவுள் வாழ்கிறான் இவன் கருணை கொண்ட நெஞ்சினிலே கோவில் கொள்கிறான் இதோ என் தெய்வம் முன்னாலே நான் ஒரே ஒரு புன்னகையில் கண்டேனே கடங்காரனை பாக்குற மாதிரியா பாக்குறீங்களா கைதட்டு காசெல்லாம் கேட்க மாட்டோம் கைதட்டுங்க அரே அப்பாடா கைதட்டி உற்சாகம் கொடுத்த அன்பு அன்புகளுக்கு ரசிகர்களுக்கு எனது இசைக்குழு சார்பாகவும் கலைக்குழு சார்பாக நன்றி 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 கடந்த வணக்கம் அடி தெரிந்து கொண்டு கோடை அடிக்குமரன் பலபத்திய மிருதங்க சக்கரவர்த்தி மிருதங்க புத்தமனாகிய அருமை என்ன பாசமிகு வரதராஜன் ஒரு மொழியில் மிருதகம் டோலைக்கு செய்ய காத்துக் கொண்டிருக்கிறார்
அப்படி போதும். கை தட்டுங்க பாஜா, கை தட்டு. போதும் 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 போதும். ஒரு சுச்சி மாதிரி தான் வச்சுக்குவேன். சொன்னா தட்டணும் அப்படியே ஆப்பாயிடணும். அப்புறம் தட்டாலும் ஆல்ரவுண்ட் மாஸ்டர் ஆல்ரவுண்ட் சொல்லக்கூடிய அருமை சகலை எனது பாசமிகு மதிப்பு மரியாதைக்குரிய தடமானவர்களுடைய ஆல்ரவுண்ட் செய்ய கற்றுக் கொண்டிருக்கிறார். கைதட்டுங்கம்மா. போதும் சவுண்டு போதா கேட்குது. அப்படி இல்லை சகல, ஒரு சுச்சி மாதிரி வச்சுக்கணும். நீ ஒரு ஆள் போதும். ஓகே ரைட்டு விடு. எம்பிட்டு தான் குடிச்சு தொலைச்சுன்னு தெரியல. என்ன பேசணும்? அருமை தம்பி என்ன பாசமிகு லட்சமணி தந்த சபரிமலை தாளம் கற்றுக் கொண்டிருக்கிறார். வண்ணத்தில் அமைத்து கொடுத்த ஸ்ரீ ரங்கநாதன் சீன் கம்பெனி உரிமை டிஆர் யாசத்தம்பி மற்றும் ஏ சுகன்யா அனைத்து இளவர்களுக்கும் நன்றி நிகழ்ந்த வணக்கம் தெரிவித்துக் கொண்டது. ஒளி ஒளி அமைப்பு ஒரு நாடகத்துக்கு இப்படிதான் ஒளி ஒளி என்று எங்கள் சிறந்த முறையில் ஒளி ஒளி அமைத்து கொடுத்த ஸ்ரீ ரோஜா ஆடியோ சாதன கோட்டை நல்ல சிக்ஸ் பண்ண
சிவக்க சிறுபவனா வானோக்கி நிற்பவனா வாய் சிவக்க சிறுபவனா வானோக்கி நிற்பவனா கருப்பு வடிவம் பூண்டவரா கிழக்கு மூகம் பார்ப்பவரா கருப்பு வடிவம் பூண்டவரா கிழக்கு மூகம் பார்ப்பவரா நெருப்பு கண்கள் கொண்டவரா முறுக்கு மீச உள்ளவரா நெருப்பு கண்கள் கொண்டவரா முறுக்கு மீச உள்ளவரா கருப்பசாமி ஹலோ ஹலோ அப்படி அருமை அருமை ஏன்னா உண்மையுமே எவ்வளவு பெரிய நடிகர் வந்தாலும் எப்படியாப்பட்ட மக்கள் வந்தாலும் ஒரு ஒளிபெருக்கு எந்த அளவுக்கு அதே மாதிரி ஒரு நாடகம் நல்லா இருக்கும் எங்கள் சிறந்த முறையில் ஒளிபெரிய அமைத்து கொடுத்த ரோஜா ஆடியோஸ் ஆதரகோட்டை அனைத்து உங்களுக்கு நன்றி எனக்கு வரவை தெரிவித்துக் கொண்டோடு சாப்பாடு சாப்பாடு உண்மையுமே அருமையான சாப்பாடு ஏன்னா உண்மையுமே தானத்தில் சிறந்த அன்னதானம் சொல்லுவாங்க அந்த அன்னதானத்தை நம்ம ஒழிஞ்சு ஒரு கப்பங்களுக்கும் மற்ற சுற்றோட நாடகத்துக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டோடு நாடகம் பெற்றமாகிய எங்களுக்கெல்லாம் பொறுப்புலமாகிய உங்கள் வீட்டு பிள்ளை கூப்பிடுகள் ஓடுவரும் அருமை எனக்கு எனது பாசமாக வெள்ளாளப்படி சேர்ந்து டிஆர்ஏ ஆசை தம்பி அவர்கள் நாடகமன்றம் மற்ற எந்த நாடகம் சிறந்த முறைகள் சிறந்த கொண்டு குறைந்த செலவில் நாடகம் தரும் நாடகம் அமைப்பாளமாகிய எங்களுக்கெல்லாம் பொறுப்புலமாகிய அருமை நடந்த பாசமிகு வெள்ளாளப்பட்டி சேர்ந்த டிஆர்ஏ ஆசை தம்பி அனைத்து உலகளுக்கும் நன்றி எனக்கு வரவை தெரிவித்துக் கொண்டது அது மட்டும் இல்லாமல் ஆடு அழகி அழகி அல்பா சுந்தரி சுந்தரி கட்டுகளை கூட்டு திருப்பி லட்டு லட்டு வந்திருக்க அருமையான டான்ஸ் பிள்ளை அப்படியா கூட்டி சில பேர் கேட்பாங்க என்ன புள்ளைய கூட்டி வந்திருக்காங்க ஒருத்தர் மட்டும் மேல இருக்காரு புள்ளைய கூட்டி வந்திருக்கோம் அருமையான டான்ஸ் எப்படி இருந்தாலும் ஆடு அழகி அருமை சொல்லக்கூடிய அருமை அக்கா அன்பு சகோதரி பாசமிகு திருச்சியை சேர்ந்த ஆர்த்தி இவர்கள் டான்ஸ் ஆடி கற்றுக் கொண்டிருக்கிறார் பாடி உள்ள ராசாத்தி பாக்கி வந்தே ரோசாப்பு பாக்கி வந்தே ரோசாப்பு உன்னிலே வாங்கேடே வாங்க பாக்கேடே சொல்லாதடி என் மறுக்குது யோலது கோபப்பட வாழ்ந்திக்கடி கிளியே ராசாத்தி பாடி உள்ள அதிக பாடி உள்ள ராசாத்தி பாக்கி வந்தே ரோசாப்பு ரெடியானே நல்ல பேர் சொல்லிட்டேன் கடைசி என் பேர் சொல்லல உன் பேரை தூக்கி வச்சு பாடிடுறாங்க சொல்லு பேரை சொல்லியானா இவரங்க மெடல அவரங்க மெடலங்கிற இல்ல பேருக்கு முன்னாடி ஒரு எழுத்த போட்டுட்டாங்க நல்லா இருக்கும் அப்படியா சரி சரி போட்டு இவரங்க மடிகள் சிரிப்பு நன்றாகும் பட்டுப்பட்டதாக இருப்பது உங்களுடைய பிள்ளைமான விராலிகளை சேர்ந்த சிபி வினோத்குமார் அவர்கள் உங்களுடைய பப்புன் மற்றும் பல அளிக்க காத்துக் கொண்டிருக்கிறார் அந்த தவறாக பேசியிருந்தாலும் தவறாக பேசப்பட்டிருந்தாலும் உங்களுடைய பிள்ளையோட எவ்வளவு மனித ஏற்றிருப்பதோ அதே போல என்னையும் என்னை சாதாரண மனித ஏற்றுக்கொண்டு விதிமுறை நாடகத்தை கண்டுகளிக்குமாறு உப்பாதை கொண்டு வேண்டி என்ன நல்லா ஒரு வாட்டா பண்ணேன் தம்பி கேள்வி மக்களுக்கு இதப்பா மணி பொடிச்சு இருக்குதப்பா மக்களுக்கு இதப்பா மணி பொடிச்சு இருக்குதப்பா நாடு கலங்குதப்பா நாட்டு மக்கள் தவிக்கிறப்பா என்ன பண்ற ராசா நீ என்ன பத்த மக ராசா இந்த புறா காத்து ராசா நீ என்ன பத்த மக ராசா இந்த புறா காத்து ராசா பார்த்தாலே வச்ச முக பாலும் பாட்டிக்கும் முக பச்சை முகத்தலகைய ராசா நீயும் பச்சை முகத்தலகைய ராசா பச்சை நிற பாதையில நீயும் பாதையில போகிற ராசா நீயும் மரலோகம் போகிற ராசா போதுமானே தூக்குனது ஆனா நல்ல இளவு பாட்டா பாரு இன்னும் இருக்கு என்ன இருக்குதா இன்னும் இருக்கு நாளைக்கு வச்சுக்கிறியா சரி நானே ஒரு பாடல் பாடிக்கிறியா நம்ம கொஞ்சம் கிழக்காலே அந்த பையவேற்காலே நம்ம ஊரு நடுவான நிக்குதடி அடியே நாட்டு சன நம்மளை கண்டு சொக்குதடி தந்தன தந்தன தந்தானா தான தந்தன தந்தானா தந்தன தந்தன தந்தானா தான தந்தன தந்தானா தந்தன 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 தந்தானா நம்ம கொஞ்சம் கிழக்காலே அந்த பையவேற்காலே நம்ம ஊரு நடுவாலே நிக்குதடி அடியே நாட்டு சன நம்மளை கண்டு சொக்குதடி நம்மளை கண்டு சொக்குதடி அங்கால அம்மனுக்கு அருகில பொங்க வச்சா அங்கால அம்மனுக்கு அருகில முக்க